வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாதில் செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய சாகித்யிக் டிப்பனியா, அதில் ரீதிகால் தக் அது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிப்பனி வந்து அமீர் குஷ்ரோ. हिंदी साहित्य के आरंभिक काल में வீரதாபூர்வ கஹானியா லிக்கி கயி. ஸோ நம்ம ஹிந்தி இலக்கியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீரம் சார்ந்த கதைகள் வந்து எழுதப்பட்டிருந்தது. इसलिए काल वीर गाथा काल कहा जाता है. அதனால் இந்த காலத்தை என்ன சொல்லுவோம், வீரம் சார்ந்த ஓகேங்களா, வீர கதைகளின் காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். इस काल में अन्य प्रकार की कविता लिखने वाले कवि भी थे. ஸோ இந்த காலத்தில் வேறு விதமான அந்நிய பிரகாரனா வேறு விதமான கவிதைகளை எழுதக்கூடிய கவிஞர்களும் இருந்தார்கள். உண்மை அமீர் குஷ்ரோ கா விசேஷ் மகத்துவ ஹே. அதில் ஒரு அமீர் குஷ்ரோ அப்படிங்கிறவருக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அவருக்கு ஒரு சிறப்பு இருந்தது. உன்கா வாஸ்தவிக் நாம் அப்துல் ஹசன் தா. அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா அப்துல் ஹசன், அதுதான் அவருடைய உண்மையான பெயர். सन 1310 में एटा जिले के पटियाली गांव में उनका जन्म हुआ. ஸோ இவர் வந்து 1310 ஏட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தில் பட்டியாலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இவர் பிறந்திருக்காரு. குஷ்ரோ की रचनाओं में கடிபோலி கா प्रारंभिक रूप मिलता है. இந்த கடிபோலின்னா அந்த வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஆரம்ப வடிவம்லாம் அதில் இருந்திருக்குது. வே அரபி அவர் ஃபார்ஷிக்கே வித்வான் தே. இவர் வந்து அரபிலையும் ஃபார்ஷிலையும் பெரிய வித்வானாக இருந்திருக்கிறாரு, நல்ல புலமை பெற்றவரா. வே व्रज பாஷா பி खूब जानते थे. இவருக்கு व्रज மொழியும் நன்றாக தெரிந்திருந்திருக்கிறார். अमीर खुसरो ने अपनी रचनाओं में मनोविनोद की सामग्री प्रस्तुत की. இவருடைய படைப்புகளில் பார்த்திங்கன்னாமா மனோவினோத் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள்லாம் இருந்திருக்குது, அதை அடிப்படையாக வச்சுருக்கிறாரு. யஹி உன்கா மகத்துவ ஹே. இதுதான் அவருக்கு சிறப்பும் செய்திருக்கிறது, அவருடைய ஸ்பெஷல்னால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 13वीं सदी में ही खुसरो ने खड़ी बोली में पहेलियाँ और मुकारियाँ लिखी. அதே மாதிரி 13ஆம் நூற்றாண்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த முற்பகுதியில் இவர் வந்து நிறையா புதிர்களையும் வட்டார மொழியில், அதாவது கடிபோலி வட்டார மொழியில் புதிர்கள், முக்ரியான அது மாதிரி தான் பழமொழிகள், புதிர்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இவர் எழுதியிருக்கார். உன்கி ரச்சனாவோ சே ஹமே பத்தா சல்தா ஹே கி. இவருடைய படைப்புகள் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா உன்கோ பாரதிய சம்ஸ்கிருதி சே பியார் தான். அவருக்கு இந்த இந்திய கலாச்சாரம் மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. उन्होंने कड़ी बोली में रचना करके मुसलमान शासकों का ध्यान हिंदी की ओर ஆக்ருஷ்ட கியா. அதாவது இது என்ன பண்ணார் அப்படின்னா இவருடைய இந்த வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இவருடைய இந்த கடிபோலி அதில் எழுதப்பட்ட படைப்புகள் காரணமாக, அதில் படைப்புகள் செய்ததுனால அந்த முசல்மான் சாசகம் அப்படின்னா அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களினுடைய கவனம் இந்தியை நோக்கி ஈர்க்கப்பட்டு இருந்தது, அதை நோக்கி அவங்க வர தொடங்கினாங்க. खुसरो ने कालीकबारी के नाम से एक फारसी हिंदी का कोश भी तैयार किया. இவர் வந்து காலிக்பாரி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா, காலிக்பாரின்னு வச்சுக்கோங்க, அப்படிங்கிற பெயரில் வந்து ஒரு ஃபார்சி ஹிந்தி, ஃபார்சிலேருந்து ஹிந்தி, கோஷ் மீன்ஸ் நம்ம டிக்ஷனரின்னு சொல்கிறோம்ல, அது அந்த ஃபார்சி டு ஹிந்தி அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரியுமே இவர் தயார் செய்தார். 1382 में குஷ்ரோ ஸ்வர்க சிதாரே. அதுக்கப்புறம் 1382 இவர் இறந்து விட்டார். ஸோ அவ்வளோதான் இந்த அமீர் குஷ்ரோடைய டிப்பனிமா. ஸோ இதில் ஏதாவது பிடிச்சிருந்தது, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.